ராஜ்குமார்ன்றவர் எனக்கு இன்ஸ்டாகிராம்ல ஒரு மெசேஜ் அனுப்பியிருக்காரு. அது என்ன அனுப்பியிருக்காருன்னா, ப்ரோ நான் 6 இயர்ஸா ஒரு ரெஸ்டாரண்ட் ரன் பண்ணிட்டு இருக்கேன். அதுல பயங்கர லாஸ், கடையை மூடிடலான்னு பிளான் பண்ணிட்டு இருக்கேன். உங்க கடை பார்த்ததும் எனக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனா இருந்துச்சு. உங்க பொங்கலோட கெஃபே மாதிரி நல்லா சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணணும்னா அதுக்கு என்ன பண்ணணும் ப்ரோ? அவ்வளவுதானே? ஒன்னும் இல்ல ப்ரோ, சிம்பிள். நான் ஒரு கெஃபே ஓபன் பண்ணது வந்து சம்பாதிக்கணும் அப்படின்னு ஓபன் பண்ணல. நான் ஓபன் பண்ணதுக்கான காரணம் இந்த உணவு ஃபுட் இண்டஸ்ட்ரி மேல படிஞ்சிருக்க ஒரு கரையை போக்கணுன்ற ஒரு நோக்கத்தோட நான் வந்திருக்கேன். ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகணும்னாலே அங்க வந்து என்ன பழசா இருக்குமோ, வந்து பழைய ஏதாவது பொருளை தூக்கி போட்டு சமைச்சிருவாங்களா, அப்படி நிறைய டவுட்னாலே நம்ம நிறைய பேர் வந்து வீட்டுல சாப்பிடுறது தான் நல்லது, கடையில சாப்பிடுறதுலாம் நல்லது இல்லை அப்படின்னு நம்ம பேசிட்டு இருக்கோம். கடையில வந்து சாப்பிட்டாலும் நல்ல பொருள் கிடைக்கும் அப்படின்ற ஒரு எண்ணத்துல நம்ம கஃபே ரன் பண்ணிட்டு இருக்கோம். ஃப்ரெஷ்ஷான ஆயில், ஃப்ரெஷ்ஷான ஃபுட்டு, ஃப்ரெஷ்ஷான சிக்கன், இந்த கான்செப்டா வச்சு பண்ணிட்டு இருக்கனால குழந்தைங்க, பிரெக்னன்ட் லேடிஸ் முதற்கொண்டு எல்லாருமே நம்பி வந்து நம்ம பொங்கலோட கெஃபேக்கு வந்து சாப்பிடுறாங்க. ஸோ இந்த ஒரு தாரக மந்திரத்தோட நம்ம வந்து ரன் பண்றோம் அப்படின்னா நல்ல உணவு கிடைக்கும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலே மக்கள் நம்மளை தேடி வருவாங்க. கடையை க்ளோஸ் எல்லாம் பண்ணாதீங்க ப்ரோ. நீங்க உங்க ரெஸ்டாரண்ட்டை வந்து சக்சஸ்ஃபுல்லாக நடத்துங்க. நம்பிக்கை மட்டும் கைவிடாதீங்க. கஷ்டம் வரும் தான், அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பிஸ்னஸ்ல எப்பயுமே இருக்கும் தான். பட் அதெல்லாம் நினைச்சு நீங்க கவலைப்படாம வேற லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட இதை அப்கிரேட் பண்ணிக்கிட்டே போனீங்க அப்படின்னா வேற லெவல்ல பண்ணலாம் ப்ரோ. ஆல் தி பெஸ்ட் ப்ரோ. கான்ஃபிடென்ட்டா இருங்க, நல்லதே நடக்கும். வெற்றி நிச்சயம்.